21வது வினா பார்க்கலாம். படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு K/28. மேலும் PQ 24. இங்க பாருங்க, PQ இங்க இருக்கு. இது 24, PR 7. மற்றும் வட்டத்தின் மையம் O எனில் K யின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த அரை வட்டத்தின் பரப்பளவுல இருந்து இந்த முக்கோணத்தின் பரப்பளவை கழிச்சிடணும். சரிங்களா? அப்படின்னா அரை வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா 1/2 πr². முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா அரை BH இல்லையா? எப்படினாலும் நமக்கு இந்த ஆரம், அதாவது RQவோட மதிப்பு தேவைப்படுது. நாம பிதாகரஸ் தேற்றத்தை இங்க அப்ளை பண்ணுவோம். பிதாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர் சமம் பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர் இல்லையா? அதனால RQ² நமக்கு வேணும். RQ² சமம் 24 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர். 24 ஸ்கொயர் என்ன? 576. 7 ஸ்கொயர் 49. கூட்டுங்க. 6, 6, 9, 15க்கு 5 மீதி 1, 8, 4, 12க்கு 2 மீதி 1, 5, 1, 6. 625. அப்படின்னா RQ என்ன? 625க்கு ரூட் எடுக்கணும் இல்லையா? ரூட் எடுத்தீங்கன்னா 25. நமக்கு இதனுடைய ஆரம் தேவைப்படுது. ஆரம்ங்கிறது விட்டத்துல பாதி, அப்படின்னா 25/2. சரிங்களா? இப்ப தேவையான பரப்பளவு அவங்களே கொடுத்திருக்காங்க, K/28 அப்படின்னு. அது எப்படி கிடைச்சிருக்கும்? அரை πr² இருந்து முக்கோணத்தின் பரப்பான அரை BH கழிச்சதுல கிடைச்சிருக்கும். K/28 சமம் அரை π. பையோட மதிப்பு 22/7. R² மதிப்பு, ஆறுங்கிறது என்ன? 25/2 இன்று 25/2 மைனஸ் அரை B. Bங்கிறது அடிப்பக்கம். அடிப்பக்கம் 7 இன்ட்டு H. Hங்கிறது 24. சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஒரு 2 மட்டும் இங்க நம்ம அடிச்சுக்கலாம். 11. 25 25 பெருக்கினீங்கன்னா 625. 11 இன்று 625 பை L2 14. 14க்கு 2 28 மைனஸ் இங்க 7 L4 28 மிச்சம் 2. 2 7 14. 14 2 16. 168/2ன்னு இருக்கு. மீசியம் எடுப்போம். இங்க 14ஆல நம்ம பெருக்குவோம். இங்கேயும் 14ஆல பெருக்குவோம். அப்படின்னா 11 625 பெருக்கி பார்ப்போம். 625 625. 5 7 8 6. பாருங்க, 6 7 5/28 மைனஸ் 168 14ஆல பெருக்குங்க. 4 8 32 மீதி 3. 6 4 24 3 27 மீதி 2 1 4 4 4 2 6. 1 கொண்டு பெருக்குங்க. 1 8 8 1 6 6 1 1 2 15க்கு 5 மீதி 1 12 1 13க்கு 1 மீதி 1 1 1 2. இங்க இருந்து கழிங்க. 2 3 5 2 கழிச்சிங்கன்னா 3. 7ல 5 கழிச்சிங்கன்னா 2. 8ல 3 கழித்தீங்கன்னா 5 4. அதாவது என்ன கிடைச்சிருக்கு? இங்க 2 3 5 2/28 கழிச்சிங்கன்னா 4 5 2 3/28. இந்த பக்கம் K/28. 28 28ஓட அடிச்சுக்கிட்டீங்கன்னா K சமம் 4523. விடை B. 22வது வினா பாருங்க. சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுந்தப்படுகிறது. குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. முதல்ல நாம கூறுவெளி எழுதிக்குவோம். 3 தலைகள் கிடைக்கும் போது H H H, அப்புறம் H H, ஒரு H எடுத்துட்டு T போட்டுக்குங்க. அந்த T-ய நடுவுல கொண்டு வாங்க. அந்த T-ய முதல்ல கொண்டு வாங்க. அடுத்து 2 H எடுத்துட்டு T போட்டுக்குங்க. H T T. இப்ப இந்த H நடுவுல கொண்டு வாங்க. T H T. அதே H ரைட் சைடு கொண்டு வாங்க. T T H. இப்ப எல்லாத்துக்கும் T போட்டுக்குங்க. சோ நமக்கு N(S) என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 8. அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை N எடுத்துக்குவோம். அப்படின்னா குறைந்தபட்சம் 2 தலைகள்னா 2 தலைகள் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். 3 தலைகளையும் எடுத்துக்கணும். அதாவது H H H H H T H T H T
ஹெச் ஹெச். எத்தனை இருக்கு பாருங்க. n of a சமம் 4. நமக்கு கேள்வி நிகழ்தகவு அதாவது p of a. p of a சமம் n of a by n of s 4/8 அடிச்சீங்கன்னா 1/2. விடை A. 23வது வினா 6, 9, 12, 15 எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் A25 மைனஸ் A15 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. A25 மைனஸ் A15 கூட்டுத்தொடர் வரிசையில சமம் 25ல 15 கழிச்சீங்கன்னா 10D. D என்ன கணக்குல பாருங்க. 9ல 1/2 கழிச்சீங்கன்னா D 3. 10 பெருக்கல் 3 30. விடை D. 24வது வினா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 7வது உறுப்பின் 7 மடங்கும் 5வது உறுப்பின் 5 மடங்கும் சமமெனில் 12வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க 7வது உறுப்பின் 7 மடங்கும் 7T7 சமம் 5T5. 7T7னா A பிளஸ் 6D. இங்க 5 என்று A பிளஸ் 4D. 7 உள்ள கொண்டு போவோம். 7A பிளஸ் 6 42D சமம் 5A பிளஸ் 4 20D. 7Aவில் 5Aவை கழிச்சீங்கன்னா 2A பிளஸ் 42Dல 20Dயை கழிச்சீங்கன்னா 22D சமம் 0. 2 வெளியெடுத்துருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? A பிளஸ் 11D சமம் 0ன்னு கிடைக்கும். 2 0 இல்ல இல்லையா? அதனால A பிளஸ் 11D சமம் 0. இது என்னது உங்களுக்கு தெரியுதா? P12 சமம் 0. கேள்வி அதுதான். 12வது உறுப்பு என்ன? 12வது உறுப்பு 0. 25வது வினா பாருங்க. மையம் O மற்றும் ஆரம் 1 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு வட்டத்தை கருதுக. எங்க இருக்கு? புள்ளி P இலிருந்து தொடுகோடுகள் படத்தில் காட்டியுள்ளவாறு வரையப்பட்டுள்ளன. PAவும் PBயும் தொடுகோடுகள். AP OP ரெண்டுமே 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AB இது இல்லையா? இது 2. அதே போல OP P ல இருந்து O வரைக்கும் உள்ள இந்த தொலைவும் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1 நமக்கு தெரியும் இல்லையா? PAB யின் சுற்றளவு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இது ஒரு செங்கோண முக்கோணம் இல்லையா? அதாவது இந்த இடத்துல செங்கோணம் இருக்கு. இந்த செங்கோண முக்கோணம் அதாவது OPAங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம். அதனால பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணுவோம். APங்கிறது அதனுடைய ஒரு பக்கம். AP ஸ்கொயர் சமம் கர்ணம் OP ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர். OP எவ்வளவு? 2. 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் சமம் 3ன்னு கிடைக்குது. அப்ப AP எவ்வளவு? ரூட் ஆஃப் 3 இல்லையா? இப்ப சுற்றளவு வேணா இந்த 2, இந்த 1, இந்த ரூட் 3 இதெல்லாம் கூட்டிக்கணும். அப்படின்னா சுற்றளவு என்ன கிடைக்குது? 3 பிளஸ் ரூட் 3 அப்படின்னு கிடைக்குது. இங்க அந்த ஆன்சர் இல்ல. 26வது வினா பாருங்க. ஒரு வகுப்பில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் கீழ்கண்டவாறு பதிவிடப்பட்டுள்ளது. இதுல இருந்து முகடு அவங்களே கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. நமக்கு முகடுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? முகடு 45 அப்படிங்கறதுனால இது முகட்டு பிரிவு. அதை நாம இங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். முகடுக்கு என்ன ஃபார்முலா? L பிளஸ் F மைனஸ் F1 by 2F மைனஸ் F1 மைனஸ் F2. முகடு எவ்வளவு? 45 சமம் L. Lங்கிறது இதனுடைய லோயர் லிமிட் 40 பிளஸ் F. Fங்கிறது X நமக்கு தெரியாது. மைனஸ் F1. F1ங்கிறது அதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்வெண் 10 by 2F. Fங்கிறது X மைனஸ் F1ங்கிறது 10 மைனஸ் F2ங்கிறது 6 பெருக்கல் C. Cங்கிறது பிரிவு இடைவெளி 20. சிம்பிளிஃபை பண்ணுவோம். 40 இங்க கொண்டு கழிச்சிருங்க. 5 சமம் X மைனஸ் 10 by 2X மைனஸ் 16 பெருக்கல் 20. 20 கொண்டு இங்க வகுப்போமா? என்ன கிடைக்கும்? 5 by 20 சமம் X மைனஸ் 10 by 2X மைனஸ் 16. 1 5 5 4 5 20. குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. என்ன கிடைக்கும்? 2X மைனஸ் 16 சமம் 4 கொண்டு இங்க பெருக்குவோம் இல்லையா? 4X மைனஸ் 40. இப்ப இந்த 2X கொண்டு அந்த பக்கம் நீங்க கழிக்கிறீங்க. கழிச்சீங்கன்னா 2X கிடைக்கும். இந்த 40 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் 40 இல்லையா? 40 மைனஸ் 16 24. அப்படின்னா X என்ன? 12. விடை B.
27வது வினா பாருங்க. ஒரு பெட்டியில் 125 கை கடிகாரங்கள் உள்ளன. அதுல 110 கடிகாரங்கள் நல்ல நிலைமையில இருக்கு. 110 நல்ல நிலைமையில இருக்கு. 12 கை கடிகாரங்கள் சிறிய குறைபாடுடையவை. அடுத்து 3 கை கடிகாரங்கள் அதிக குறைபாடுடையவை. ராம் கடிகாரம் வாங்க போறாரு. அவரு அதிக குறைபாடுடைய கடிகாரங்களை வாங்க மாட்டார். அப்ப இதை அவர் வாங்க மாட்டார். சமவாய்ப்பு எண்ணிக்கையில் ஒரு கை கடிகாரம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அக்கடிகாரத்தை ராம் வாங்குவதற்கான நிகழ்தகவு. இப்ப அவர் எத்தனை கடிகாரங்களை வாங்கலாம்? இந்த 122 கடிகாரங்கள்ல எதை வேணாலும் வாங்கலாம். சோ ஏங்கிறது 122 இல்லையா? 122 by 125 நிகழ்தகவு. ஆப்ஷன் பி. 28வது வினா. பொது விகிதம் 24 ஆக கொண்ட அப்படின்னா R சமம் 24. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 39வது மற்றும் 37வது உறுப்புகளுக்கு இடையே உள்ள விகிதம். அதாவது T39 by T37 சமம் K/1 K/1. T37ங்கிறது AR பவர் 38 by T37ங்கிறது AR பவர் 36 சமம் K/1. அடிச்சுக்கோங்க. R² மிச்சம் இருக்கும் இல்லையா? இதுல 38 இதுல 36னா அடிக்கும் போது 2 R மிச்சம் இருக்கும். அதாவது R² மிச்சம் இருக்கும். R² சமம் K. K தான் வேணும். R நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல 24ன்னு. அப்ப Kங்கிறது 24². 24² எவ்வளவு? 576 சமம் K. ஆப்ஷன் பி. 29வது வினா பாருங்க. ஒரு கோபுரத்தின் அடியிலிருந்து ஒரு மலையின் உச்சிக்கான ஏற்ற கோணம் 60 டிகிரி. கோபுரத்தின் உச்சியிலிருந்து மலையின் அடிக்கான இறக்க கோணம் 30 டிகிரி. கோபுரத்தின் உயரம் 50 மீட்டர் எனில் மலையின் உயரம் கேட்டிருக்காங்க. நாம இதுக்கு படம் வரைஞ்சுக்கலாம். ஒரு கோபுரம் வரைஞ்சுக்கலாம். கோபுரம் சின்னதா இருக்கும் இல்லையா? மலை ரொம்ப உயரமா இருக்கும். இது அடிப்பக்கம். இங்க இருந்து இங்க ஒரு கோடு போட்டுக்குவோம் இல்லையா? எப்போதுமே இதை போட்டுக்குவோம். இப்ப கோபுரத்தின் அடியிலிருந்து மலையின் உச்சிக்கான ஏற்றுக்கோணம். இங்க இருந்து மலையின் உச்சிக்கு போறோம். இது 60 டிகிரி. அடுத்து கோபுரத்தின் உச்சியிலிருந்து மலையின் அடிக்கான இறக்க கோணம் 30 டிகிரி. கோபுரத்தின் உயரம் 50 மீட்டர் எனில் மலையின் உயரம். இது கோபுரம். இந்த பக்கம் கோபுரம் போட்டுக்குவோம். இது 50 மீட்டர். ஏற்ற கோணம் 60 டிகிரி. இறக்க கோணம் 30 டிகிரி. கேள்வி மலையின் உயரம். A, B, C, D, E போட்டுக்கலாம். இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி. இணைகோடுகள் இல்லையா? இது ஒன்றுவிட்ட கோணங்கள். இது 30 டிகிரிங்கிறதுனால முக்கோணம் CBDல நாம tan 30 எடுப்போமே. tan 30 டிகிரி சமம் எதிர்பக்கம் 50 by கர்ணம். கர்ணம்ங்கிறது BD. tan 30 என்ன? 1/√3 சமம் 50 by BD. BDயை மேல கொண்டு போங்க. √3 இங்க கொண்டு போங்க. சோ BD சமம் 50√3 மீட்டர்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த பெரிய முக்கோணம் ABD இருக்கு இல்லையா? அதுல நாம tan 60 எடுப்போம். tan 60 டிகிரி சமம் எதிர்பக்கம் by அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் AB, அடுத்துள்ள பக்கம் DB. DB என்ன? 50√3. tan 60ங்கிறது √3 சமம் AB by 50√3. 50√3 கொண்டு இங்க பெருக்கிக்க. அப்படின்னா AB சமம் 50√3 into √3. √3 பெருக்குனீங்கன்னா 3. 3 into 50 150 மீட்டர். அதாவது மலையின் உயரம் 150 மீட்டர். 30வது வினா பாருங்க. ஒரு ஜாடியில் 18 பந்துகள் உள்ளன. அதில் M எண்ணிக்கையில் சிவப்பு நிற பந்துகள் உள்ளன. ஒரு சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு P. சிவப்பு நிற பந்து எத்தனை இருக்கு? M. மொத்த பந்து 18. P சமம் M/18. மேலும் 2 சிவப்பு பந்துகள் சேர்க்கப்பட்ட பின்பு இப்ப 2 பந்து சேர்த்தாச்சு. ஒரு சிவப்பு நிற பந்தினை எடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னா 9P/8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா ஏற்கனவே இருந்த M சிவப்பு நிற பந்துகள் கூட 2 சேர்த்துட்டாங்க. அப்ப கூறுவழி 20 ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ இதுக்கு சமம். P யோட மதிப்பு போடுவோமா? 9/8 இன்டு P என்ன? M/18 சமம் M + 2/20. சிம்பிளிஃபை பண்ணுவோம் இத.
18 2வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சீங்கன்னா இங்க 9ம் இங்க 10ம் இருக்கும். இந்த 9 இந்த 9ஓட அடிச்சுக்கோங்க. இந்த 10 இந்த 8க்கு அடிச்சீங்கன்னா இங்க 4ம் இங்க 5ம் இருக்கு. குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. 5m சமம் 4m பிளஸ் 4 இன்டு 2 8. இது அங்க கொண்டு கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் m சமம் 8 அப்படின்னு. ஆப்ஷன் டி. 31வது வினா பாருங்க. ஏபிசி கொடுத்துட்டு ஏபியும் பிசியும் சமம் 9th இருக்கு தொலைவு. ஏபியும் பிசியும் சமம்னு ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏபி கண்டுபிடிப்போமா? தொலைவு ஃபார்முலால ஏபி சமம் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 2 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 3 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்படியே இருக்கட்டும். அடுத்து பிசி போடுவோம். பிசி சமம் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 3 மைனஸ் 2 3 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். பாருங்க இங்க 2ல 1 கழிச்சா 1 தானே, இங்க 3ல 2 கழிச்சாலும் 1 தான் இல்லையா? அப்படின்னா இது 1 ஸ்கொயர் இது 1 ஸ்கொயர். இங்க 3 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இங்க a மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா 3 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயருங்கிறது a மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயருக்கு சமமா இருந்திருக்கும். 3 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் சமம் இதுக்கு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. a ஸ்கொயர் மைனஸ் 6a பிளஸ் 9. 1 அந்த பக்கம் கொண்டு போங்க. a ஸ்கொயர் மைனஸ் 6a பிளஸ் 8 சமம் 0. காரணிப்படுத்துங்க. இது 8 மைனஸ் 6 2 4 இல்லையா? இங்க மைனஸ் இருக்கிறதுனால பெரிய எண்ணுக்கு போடுங்க மைனஸ். ஸோ a சமம் மைனஸ் 2, 4ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. விடை ஏ. 32வது வினா பாருங்க. ஒரு மின்கம்பம் நேராக நிற்பதற்கு அதன் உச்சியில் இருந்த 2 கம்பிகளை கம்பத்தின் இருபுறமும் தரையில் ஊன்றப்பட்டுள்ளது. 6 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி 60 டிகிரி ஏற்ற கோணம் கொண்ட மற்றொரு கம்பியின் நீளம் காண்க. படம் வரைஞ்சுக்குவோம் இதுக்கு. இது மின்கம்பம். இது நேரா நிக்கிறதுக்காக 2 பக்கமும் 2 ஸ்டே கம்பி இருக்கு. நம்ம தரைய வரைஞ்சுக்கலாம். 6 மீட்டர் நீளமுள்ள கம்பியின் ஏற்ற கோணம். இது 6 மீட்டர் கம்பின்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய ஏற்ற கோணம் 30 டிகிரி. அடுத்து 60 டிகிரி ஏற்ற கோணம் கொண்ட மற்றொரு கம்பியின் நீளம் காண்க. இது கேட்டிருக்காங்க. பாருங்க இது 30 டிகிரி. இதுதான் பொதுப்பக்கம். இது எதிர்பக்கம். இது கர்ணம். எதிர்பக்கமும் கர்ணமும் இருக்கக்கூடிய சைன் 30 டிகிரி எடுப்போம். சைன் 30 டிகிரி சமம் இதுக்கு பேர் போட்டுக்கலாம். ஏ பி சி டி. ஏபி ஏபி நமக்கு தெரியாதுல்ல. ஏபி பை கர்ணம் 6. சைன் 30 எவ்வளவு? 1/2 சமம் ஏபி பை 6. இதுல இருந்து நமக்கு தெரியுது ஏபி எவ்வளவு? 3 மீட்டர் அப்படின்னு. அடுத்து இந்த பக்கம் வாங்க. 60 டிகிரி. இதுல நமக்கு என்ன வேணும்? கர்ணம் வேணும். எதிர்பக்கம் நமக்கு இப்ப தெரியும் 3 அப்படின்னு. இப்ப நம்ம இப்பவும் என்னதான் எடுப்போம்? சைன் 60 டிகிரி சமம் எதிர்பக்கம் 3 பை கர்ணம் ஏடி. சைன் 60 √3/2 சமம் 3/AD. ஏடி தான் வேணும் இல்லையா? ஏடியை மேல கொண்டு இது அந்த பக்கம் தலைகீழா கொண்டு போங்க. ஏடி சமம் 3 பெருக்கல் 2/√3. 3 பெருக்கல் 2/√3. √3 விரட்டுறதுக்காக ஒரு √3 கொண்டு பெருக்கி வகுத்துருங்க. இப்ப இந்த √3 3 ஆயிருமா? இதோட கேன்சல் ஆயிரும். 2 √3 மீட்டர் நமக்கு விடையா கிடைக்குது. விடை டி. 33வது வினா. தவறான கூற்றை தேர்வு செய்க. P of A என்பது வெற்றுக்கணம் A யின் அடுக்கு கணம் எனில் n of P of A சமம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு n of P of A எப்படி கிடைக்கும் அப்படின்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். n of P of A கான ஃபார்முலா 2 அடுக்கு n of P of A. ஓகேங்களா? சமம் 2 அடுக்கு n of P of A எப்படி கிடைக்கும்னா 2 அடுக்கு n of A is equal to n of A தான் 0 இல்லையா? 2 அடுக்கு 2 அடுக்கு 0 2 அடுக்கு 1 அதாவது 2 தான் ஆன்சரா கிடைக்கும். n of A plus 1 அப்படின்னு நமக்கு எந்த ஃபார்முலாவும் இல்ல. அதனால இதுதான் தவறான கூற்று. B பாருங்க. வெற்று கணமானது தனக்குத்தானே உட்கணம். சரியான கூற்று. எந்த கணமுமே அதற்கு உட்கணம் தான். அடுத்தது இதுல ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு உள்ள இருக்கக்கூடிய இயலெண்கள்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அது கண்டிப்பா முடிவு இருக்கணும். இது ஏயும் பியும் சிக்குள்ள இருக்குன்னா ஏடல் பி கண்டிப்பா சிக்குள்ள தான் இருக்கும். இதுவும் சரியான கூற்று. சோ தவறான கூற்று ஏ. 34வது வினா.
கணம் x such that 1776 less than x less than or equal to 1958 மற்றும் x ஆனது ஒரு லீப் வருடம் எண் 7 அப்படின்னா கார்டினல் நம்பர். அதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம இதுக்கு 10வதுல உறுப்புகளின் எண்ணிக்கை அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். அப்படின்னா முதல் லீப் வருடம் எதுன்னு பாருங்க. 1776 லீப் வருடமான்னு பாருங்க. இது 4ஆல வகுப்படும் இல்லையா? இது லீப் வருடம் தான். ஆனா அது நாம இங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா இங்க சமம் இல்ல. இப்ப இதுக்கு அடுத்த லீப் வருடம் 1780. அடுத்து 1784 அப்படியே போயிட்டு இருக்கோம். 1958 லீப் வருடமா பாருங்க. 4 16 மீதி 3 35 8 4 32 மீதி 3 38 9 4 36 போக மீதி 2 இருக்கு இல்லையா? அப்ப 1956 தான் லீப் வருடம். உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சாலே போதும். அதுதான் இதுல இருக்கிற 7 கார்டினல் நம்பர். n சமம் l மைனஸ் a பை டி பிளஸ் 1. l 1956 மைனஸ் a 1780 பை டி. டிங்கிறது 4 பிளஸ் 1. கழிச்சிங்கன்னா 6 15ல 8 கழிச்சிங்கன்னா 7 8 8ல 7 கழிச்சிங்கன்னா 1 பை 4 பிளஸ் 1. 1 4 4 நன்னாங்கு 16 நன்னாங்கு 16 44 பிளஸ் 1 45 விடை சி 35. tan தீட்டா சமம் 3 பை 4 எனில் 3 sin தீட்டா மைனஸ் 4 காஸ் தீட்டா பை 4 sin தீட்டா பிளஸ் 3 காஸ் தீட்டா. இது புத்தகத்துல இருக்கு. நாம இதுக்கு முதல்ல ஒரு செங்கோண முக்கோணம் போடுவோம். இந்த செங்கோண முக்கோணத்துல தீட்டான்னு இதை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். tan தீட்டா கொடுத்திருக்காங்க. எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். கர்ணம் நாமளே கண்டுபிடிச்சிருவோம். இது 3 இது 4னா இது 5 நமக்கு தெரியும் இல்லையா? இதுல இருந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சு போடுங்க. 3 sin தீட்டா எதிர்பக்கம் பை கர்ணம் 3 இன்று 3 பை 5 மைனஸ் 4 இன்று காஸ் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது 4 பை 5 பை 4 இன்று 3 பை 5 பிளஸ் 3 இன்று காஸ் தீட்டாங்கிறது 4 பை 5. சிம்பிளிஃபிகேஷன் 3 9 மைனஸ் 4 16 பை 5 பை 4 12 பிளஸ் 3 12 பை 5. இதோட சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க. 9ல 16 கழிச்சிங்கன்னா மைனஸ் 7. இந்த 5 இந்த 5ஓட கேன்சல் ஆயிடுச்சு. பை 24. விடை பி. ஏ பாருங்க. பைங்கிற ஒரு உறுப்பை அடக்கிய கணம். பிங்கிறது அதனுடைய அடுக்கு கணம். அப்ப அதனுடைய அடுக்கு கணத்துல வெற்று கணமும் இருக்கும். பைங்கிற உறுப்பை அடக்கிய கணமும் இருக்கும். சரிங்களா? இப்ப இதுக்கு நாம ஒரு வெண்படம் போடுவோமா? இது ஏ, இது பி. ஏவிலையும் பிலையும் பொதுவா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்று கணத்தை அடக்கிய கணம் இருக்கு. சரிங்களா? இப்ப பில வெற்று கணம் மட்டும் தனியா இருக்கு. ஏடல் பிங்கிறது இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிறது. அப்படின்னா இதுல எது ஆன்சர்? வெற்றுக்கணம். அதாவது பை எதை குறிக்குது? வெற்றுக்கணத்தை தான் குறிக்குது இல்லையா? ஏதான் ஆன்சர். 37 ஏ பி மற்றும் சி என்பன வெற்றற்ற கணங்கள். கணம் ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி வெட்டு ஏ வெட்டு பிக்கு சமமானது என்ன? நாம இதுக்கு வெண்படம் வரைவோம். பாருங்க. இது ஏ, இது பி, இது சி. ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏல இருந்து பியை நாம கழிச்சிடுறோம். எதை குறிக்குது? இதை குறிக்குது. ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் சிங்கிறது ஏல இருந்து சியை கழிக்கிறோம். ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். அப்படின்னா ஏல இருந்து சியை கழிக்கும் போது இந்த இடமும் வந்துடும் இல்லையா? இதுதான் ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி. வெட்டு ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பிங்கிறது என்ன? இந்த இடம் இல்லையா? அப்போ வெட்டு அப்படிங்கும் போது இந்த இடம் வருது. ஓகேங்களா? இப்ப நாம இதுல எது இந்த இடத்தை குறிக்குது அப்படின்னு பாக்குறோம். பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ வெட்டு பி வெட்டு சி. நமக்கு தெரியும் ஏ வெட்டு பி வெட்டு சிங்கிறது இந்த பகுதி. சோ இது ஆன்சர் இல்ல. ஏ வெட்டு பிங்கிறது இது ஃபுல்லா குறிக்குது. இதுவும் ஆன்சர் இல்ல. இத பாருங்க. ஏ வெட்டு பி வெட்டு சில இருந்து ஏ வெட்டு பியை கழிக்கிறதாம். ஏ வெட்டு பி வெட்டு சியே இதுதான். இதுல இருந்து ஏ வெட்டு பியை கழிச்சா எம்டி செட் தான் கிடைக்கும். இதுவும் இல்ல. இத பாருங்க. ஏ வெட்டு பில இருந்து ஏ வெட்டு பி வெட்டு சியை கழிக்கிறதாம். ஏ வெட்டு பிங்கிறது இருக்கு இந்த இடம். இதுல இருந்து இதை கழிச்சுட்டா இதுதான் கிடைக்கும் இல்லையா? அதனால ஆப்ஷன் டி சரியான விடை. 38வது வினா பாருங்க. 1.6 மீட்டர் 0.8 மீட்டர் 3 சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட ஒரு கனச்செவ்வகம் உருக்கப்பட்டு சிறிய கனச்சதுரங்களாக வார்க்கப்படுகிறது.
ஒவ்வொன்றின் மூலை விட்டம் 4√3 சென்டிமீட்டர் அளவு கொண்ட எத்தனை சிறிய கனசதுரங்கள் உருவாக்கலாம்? அதாவது ஒரு கனசெவ்வகத்தோட கன அளவை சின்ன சின்ன கனசதுரங்களா மாத்துறோம். அதோட கன அளவுல எத்தனை தடவை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நாம என்ன செய்வோம்னா, இந்த கன அளவை n என்று கனசதுரங்களின் கன அளவுன்னு எழுதுவோம். அதுல இருந்து என்ன கண்டுபிடிப்போம்? முதல்ல மூலை விட்டம் கொடுத்தாங்கன்னா கனசதுரத்துக்கு கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். கனசதுரத்தோட மூலை விட்டம் கொடுக்கப்பட்டால் அதனுடைய கன அளவுக்கான ஃபார்முலா √3 இன்று d³/9. இதே மாதிரி எத்தனை கனசதுரம் உருவாக்கலாம்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு வச்சுக்கலாம். அப்ப n கனசதுரங்களின் கன அளவு எதுக்கு சமம்னா இந்த கனசெவ்வகத்தின் கன அளவுக்கு சமம். இதுல இது மீட்டர்ல இருக்கு, இது மீட்டர்ல இருக்கு, இது சென்டிமீட்டர்ல இருக்கு. சோ இது எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாத்துவோம். 1.6 மீட்டருங்கிறது 160 சென்டிமீட்டர். 0.8 மீட்டருங்கிறது 80 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர் அது சென்டிமீட்டர் தான், அதை அப்படியே வச்சுக்குவோம். சுருக்குவோம். n என்று √3 என்று d³ dங்கிறது 4√3. 4³ 64. √3 கியூப் பண்ணீங்கன்னா 3√3/9 சமம் 160 இன்று 80 இன்று 3. பாருங்க, √3 பெருக்குனா 3, அதை 3ஓட பெருக்குனீங்கன்னா 9. இந்த 9ஓட அடிச்சுக்கலாம். இப்ப n வேணும்னா 160 பெருக்கல் 80 பெருக்கல் 3/64. 80 8வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்கோங்க. 10 இங்க 8. 1 8 8, 2 8 16, 20. 2 3 6, 2 0 எடுத்து போட்டுக்கணும். 600 B ஆப்ஷன் நமக்கு விடையா கிடைச்சிருக்கு. 39வது வினா பாருங்க. 4.2 மீட்டர், 3.0 மீட்டர், 2.0 மீட்டர் பரிமாணங்களை கொண்ட ஒரு நீர் தொட்டியில் எத்தனை லிட்டர் தண்ணீரை கொண்டு நிரப்பலாம்? முதல்ல தண்ணி தொட்டியின் கன அளவை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இதெல்லாம் பெருக்கணும் இல்லையா? 4.2 3 2. 3 2 பெருக்குனீங்கன்னா 6. 4.2 6ஓட பெருக்குங்க. 2 6 12க்கு 2 மீதி 1, 4 6 24 1 25. புள்ளி வச்சீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி 25.2 கன மீட்டர்னு கிடைக்கும். நமக்கு தெரியும் ஒரு கன மீட்டருங்கிறது 1000 லிட்டர். அப்படின்னா இதை லிட்டருக்கு மாத்துறதுக்கு 25.2 1000ஆல பெருக்குவோம். பெருக்குனீங்கன்னா 2 5 2 1 2 3 0 போட்டு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருவீங்க. அப்படின்னா 25,200 லிட்டர் கிடைச்சிருக்கு. விடை பி.